மக்கள் விதர்மன் வானிலை அறிக்கை. குறிப்பாக இன்று எங்கெல்லாம் மழை இருக்கும் என்பதை பார்ப்போம். குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் மற்றும் லப்பக்குடிக்காடு மற்றும் திட்டக்குடி சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் இருந்தது புதுவேட்டக்குடி சுற்றுவட்டார பகுதியில் மழை பொழிவானது இருக்கக்கூடும். அரியலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அரியலூர் மாநகரம், அல்லி நகரம் சுற்றுவட்டார பகுதியில் மழை பொழிவானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக அந்த கீழப்பழூர் மற்றும் மருத்துவக் கல்லூரி சுற்றுவட்டார பகுதிகள், மாநகரத்திலே மருத்துவக் கல்லூரி சுற்றுவட்டார பகுதியில் மழை பொழிவானது இருக்கக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம், குறிப்பாக திருப்பூர், காங்கேயம், வெள்ளையங்கோவில், மூலனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த மழை, இடியுடன் கூடிய மழையானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், குன்னத்தூர் மற்றும் கொடிவேரி மற்றும் ஈச்சம்பள்ளி மற்றும் கொத்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஊத்துக்குளி மற்றும் சித்தோடு மற்றும் குமாரபாளையம் மற்றும் வடக்குறிச்சி, சிவகிரி மற்றும் கலையக்கோட்டை, முத்தூர் சுற்றுவட்டார பகுதியில், அதாவது ஈரோடு மாநகரம் முழுவதுமே ஒரு இடியுடன் கூடிய பலத்த மழையானது இருக்கக்கூடும். இடி மின்னல்கள் அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், குறிப்பாக நேற்று மழைப்பொழிவிலே அதிகபட்ச மழைப்பொழிவு திண்டுக்கல் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. இன்றும் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் மேடஞ்செந்தூர், ஒட்டஞ்சத்திரம், களியமந்தலை மற்றும் பெரியகோட்டை மற்றும் ஐயம்பட்டி போன்ற பகுதிகள் மற்றும் மார்க்கெட்பட்டி மற்றும் இடையங்கோட்டை மற்றும் சாய் பாரத் காலேஜ் சுற்றுவட்டார பகுதிகள், அழகுப்பட்டி மற்றும் ஆத்தூர், சித்தையன்கோட்டை மற்றும் நிலக்கோட்டை, கோடை ரோடு மற்றும் சிறுமலை, வடமருதை மற்றும் அய்யலூர் மற்றும் புதூர் ரோடு சுற்றுவட்டார பகுதி, அது திண்டுக்கல்லில் பெரும்பாலான பகுதிகளில் மழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக தாடிக்கொம்பு மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம், குறிப்பாக சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எடப்பாடி, மேட்டூர், சங்ககிரி மற்றும் இளம்பிள்ளை மற்றும் ஜல்கண்டாபுரம் மற்றும் ஏற்காடு மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆத்தூர் மற்றும் கங்கவெளி, தம்பம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மளிகைக்கரை மற்றும் கருமத்தாந்துறை போன்ற சுற்றுவட்டார பகுதியில் மழை பொழிவானது இருக்கக்கூடும். அதேபோல் மாநகரத்திலும் பலத்த இடியுடன் கூடிய மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம், குறிப்பாக திருச்சி, சமயபுரம் மற்றும் நொச்சியம் மற்றும் மணச்சநல்லூர் மற்றும் தெப்பக்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரம் மற்றும் தில்லைநகர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் காவேரி காலேஜ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் இந்த சுற்றுவட்டார பகுதியில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன். இந்த மழையானது திருச்சி மாவட்டத்துக்கு மாநகர பகுதியில் ஒதுக்கி மழை பொழிவானது இருக்கக்கூடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் சத்திரம் பேருந்து நிலையத்தில் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் பால்பனை மற்றும் மத்திய பேருந்து நிலையத்தில் மழைப்பொழிவு ஒதுக்கி இருக்கும். பஞ்சப்பூரில் மழை இருக்காது என்பதையும் தெரிவித்துள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா கரூர் மாவட்டம், சின்னதாராபுரம் மற்றும் அரவக்குறிச்சி மற்றும் குளித்தலை, தோகமலை மற்றும் பெத்ததலை மற்றும் கடவூர் மற்றும் பஞ்சப்பட்டி மற்றும் ஐயனார் மலை போன்ற பகுதிகள் மற்றும் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதிகள் மற்றும் சின்ன தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதன் மலைக்கோட்டை கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் புத்தூர் மற்றும் ஐயம்பாளையம் போன்ற பகுதிகள் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சித்தலவாயி மற்றும் செங்கல் மற்றும் கடவூர், வெள்ளம்பட்டி மற்றும் ஆதனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தரங்கம்பட்டி மற்றும் மாவத்தூர், கால்விடுதி சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக குளித்தலை, அந்த பெட்டசாவடியில் ஒரு பலத்த மழையானது இருக்கக்கூடும். மாநகர சுற்றுவட்டார பகுதியில் சில இடங்களில் தண்ணீர் தேங்கக்கூடும் என்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம், குறிப்பாக பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு மற்றும் குன்னமலை மற்றும் எச்சம்பாளையம் மற்றும் வேலுகவுண்டன் கட்டி மற்றும் நல்லபாளையம் மற்றும் வள்ளிபுரம் மற்றும் செல்லம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ராசிபுரம் மற்றும் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நவப்பட்டி போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம், கமுதி, அபிராமிபுரம், பெருநகலி மற்றும் திருச்சுழி மற்றும் ஆலிப்பட்டி, வேடஞ்சந்தூர் மற்றும் மானாமதுரை, முதுகுளத்தூர், பரமக்குடி சுற்றுவட்டார பகுதியில் கனத்த மழையானது இருக்கக்கூடும். மற்றும் மதுரை மாவட்டம், குறிப்பாக வாழப்பட்டி, உசிலம்பட்டி, மட்டப்பாறை மற்றும் தும்மல்குண்டு போன்ற பகுதிகள், கண்ணனூர் சுற்றுவட்டார பகுதிகள், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் திருமங்கலம், திருப்பரங்குன்றம் மற்றும் ஏர்போர்ட் சுற்றுவட்டார பகுதிகள், மாட்டுத்தாவணி சுற்றுவட்டார பேருந்து நிலையத்தில் சுற்றுவட்டார பகுதியில் கனத்த மழையானது இருக்கக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக தருமபுரி மாவட்டம், கம்பை நல்லூர் சுற்றுவட்டார
சுற்றுவட்டார பகுதி, கடத்தூர் மற்றும் மொடப்பூர் மற்றும் மல்லாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், அரூர் மற்றும் கீரப்பட்டி மற்றும் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதி பலத்த மழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக இந்த ஜவ்வாது மலைப்பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் ஜவ்வாது மலைப்பகுதி, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், புதுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தானியம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். இந்த மழைப்பொழிவானது ஜவ்வாது மற்றும் கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்து உருவாக்கி சங்கராபுரம், சின்னசேலம், கர்சராபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பச்சைமலையில் உருவாகி துறையூர் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சிறுமலை சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும்.